கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மனமகிழ்ச்சியும் ஆசீர்வாதவுமான இந்த நாளுக்காக நாம் கர்த்தரை துதிக்கவும் நன்றி செலுத்தவும் கடமைப்பட்டிருக்கின்றோம். என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 2026வது ஆண்டு ஒரு மாதத்தை நாம் கடந்து இந்த 2வது மாதத்திற்குள்ளாக நாம் கடந்து வர ஆண்டவர் கிருபை தந்ததை நினைத்து நாம் கர்த்தரை துதிக்கவும் நன்றி செலுத்தவும் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் எத்தனையோ மக்களுக்கு கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். நம்மை போன்றவர்கள் எத்தனையோ பேர் உயிருக்கு போராடி மருத்துவமனைகளில் ஹோமா ஸ்டேஜில் காணப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அப்படிப்பட்ட விபத்துகளிலிருந்து ஆண்டவர் நம்மை தப்புவித்து இந்த நாளிலும் இந்த 2வது மாத உபவாச ஜெபத்திற்கு கொண்டு வந்ததற்காக எல்லாரும் கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். இதற்கு காரணமாக இந்த நாளில் கூட இந்த திறப்பின் சேனை இந்த உபவாச ஜெபத்தை ஆயத்தம் பண்ணி தந்த பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனை உயர்த்தி மகிமைப்படுத்துகின்ற விதமாய் ஒரு அல்லேலூயா சொல்லி கர்த்தரை உயர்த்தி மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. அதுவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டு கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம் காயங்களை கட்டுவேன் என்று சொன்னார். எப்படி இதுவரையிலும் இந்த கடந்த 25 ஆண்டுகளாக அந்த ஊழியங்களிலே காணப்பட்ட காயங்கள், ஆறாத காயங்கள், இப்படி ஏராளமான காயங்கள், உள்காயங்கள், காயங்களை கட்டி பராமரிக்கின்ற ஒரு ஆண்டு, நட்சத்திரங்களை போன்ற மாற்றுகின்ற ஒரு ஆண்டு என்று சொல்லி ஆண்டவர் முத்திரை மோதிரமாய் மாற்றுகின்ற ஆண்டு என்று தொடர்ச்சியை பேசிக்கொண்டு வருகிறார். ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு வாக்கு தத்தத்தை வைத்து தான் நாம் ஒவ்வொரு ஆண்டும் அந்த ஒரு வாக்கு தத்தத்தை கொண்டு தான் அதை சார்ந்த செய்திகளை ஆண்டவர் தர கிருபை தந்து வருகின்றார். அதற்காக நான் கர்த்தருக்கு அதிகமான துதிகளையும் நன்றிகளையும் செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த ஆண்டு கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் சங்கீதம் 147 1 முதல் 4 வரை உள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது, கர்த்தர் காயங்களை கட்டும் பொழுது நட்சத்திரங்களாக மாற்றப்படுகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தின்படி கடந்த மாதம் அவனுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டாயிற்று. அதை அநேகர் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த மாதம் அதை போன்று கடந்த மாதம் அதை புதிய ஏற்பாட்டில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்தினுடைய ஒரு காரியத்தையும் கூட ஆண்டவர் 10வது அதிகாரம் 30 34 வரை உள்ள வசனங்களின்படி ஆண்டவர் ஒரு கள்ளர் கையில் அகப்பட்ட ஒரு மனிதன் குற்றுயிராக்கப்பட்டு காயப்பட்டு கிடக்கின்றான். ஆனால் அவனுக்கு வஸ்திரங்களை கொடுத்து அவனுடைய காயங்களை கட்டுவதற்காக எண்ணெயையும் திராட்சரசத்தையும் பயன்படுத்தி காயங்கட்டி ஆசாரியனும் சிலர் விட்டு போகிறார்கள். காயம் கட்ட வேண்டிய ஆசாரியனும் லேவியனும் விட்டு போகின்றார்கள். ஆனாலும் ஒரு நல்ல சமாரியனாக இயேசு வந்து மனதுருகி எண்ணெயும் திராட்சரசங்களை பயன்படுத்தி உடைய காயங்களை கட்டி வாகனத்தில் எடுத்து வீட்டுக்கு கொண்டு போய் பராமரிக்கின்றார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனம், இந்த காரியங்களை நாம் கடந்த மாதத்தில் அதிகமாக தியானித்தோம். கடந்த மாத செய்தியாய் கர்த்தர் நமக்கு கொடுத்தார். இந்த மாதம் அதை சார்ந்த ஒரு காரியத்தை கொடுத்து, ஏனென்றால் அதில் பயன்படுத்தப்பட்ட எண்ணெயும் திராட்சரசமும் என்கின்ற 2 வார்த்தைகள், இந்த 2 வார்த்தைகளில் இந்த மாதம் அநேகர் என்னுடைய மகனுடைய திருமணம் முடிந்து வந்த காரணத்தினாலே கர்த்தர் அந்த காரியங்களை திருமணம் அநேகர் குடும்பத்தின் சில நபர்கள் இன்னும் நம்முடைய ஊழியத்திற்கு அநேகருடைய திருமணம் கடந்த மாதத்தில் நடந்ததினாலே கர்த்தர் இந்த மாதம் நம்முடைய உபவாச ஜெபத்திற்கு வந்திருக்கின்றபடியினால் ஆண்டவர் அதை குறித்து அந்த கானாவூர் திருமண வீடு அதை குறித்தும் சற்று இவைகளெல்லாம் தொடர்புபடுத்தி பேசுகிறது போன்று ஒரு வாக்குத்தத்தத்தை கொடு, திராட்சை செடி, திராட்சை ரசம் என்ற போன்ற காரியங்களை கொண்டு பேசுவதற்காக கர்த்தர் உணர்த்தினபடியினால், வெளிப்படுத்தினபடியினால் ஆகாய் 2:19 நாம் இந்த மாதத்திலே வாக்குத்தத்தமாய் எடுத்துக்கொள்ள போகின்றோம். ஆகாய் தீர்க்கதரிசி சபைகள் எல்லாம் அந்த வேதாகம காலத்தில் மகிமை இழந்திருந்த பொழுது ஆமென் தீர்க்கதரிசி ஆகாயின் மூலமாய் கர்த்தர் செருபாபேலோடு கூட பேசுகிறார். அந்த நாட்களில் வாழ்ந்திருந்த மக்களோடு பேசி கொண்டிருக்கிறார். யூதாவினுடைய தலைவனாகிய செருபாபேல் கர்த்தருடைய ஒரு ஊழியக்காரன். அவருடைய செருபாபேலோடு கர்த்தர் பேசுகிற ஒரு வார்த்தையை பாருங்கள். ஆகாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக பாருங்கள், களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ, திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளை செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே.
இங்கே பாருங்கள், இதில் ஒன்றும் கனி இல்லை. இதுவரையிலும் கனி கொடுக்க முடியாத, காயம் கட்ட முடியாத, கனி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே காணப்பட்டு கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஃப்ரம் திஸ் டே வில் ஐ பிளஸ் யூ என்று சொல்லி ஆங்கிலத்தில் மிக அழகாக ஆழமான அர்த்தங்கள் இருக்கின்றன. நாம் நம்முடைய பகுதிக்கு நேராக கடந்து ஒரு நேரத்தை முன்னிட்டு நான் ஒரு 4 காரியத்தை முதலாவது காரியம் என்னவென்றால், இதுவரை இதிலிருந்து நம்ம அந்த திராட்சை செடியை மட்டுமே நாம் எடுத்து முதல் பகுதியை நம்ம பார்க்க போகின்றோம். ரெண்டாவது, அந்த ஒரு காரியத்தை கொண்டு ஒரு 4 காரியத்தை நம்ம தியானித்து நம்ம கடந்து செல்ல போகிறோம். ஏன்னா அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தரப்போகின்ற வார்த்தை என்னவென்றால், இன்று முதல் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த உபவாச நாளிலிருந்து இதுவரையில் நம்ம ஒருவேளை எங்கே நம்ம ஒரு ஆசீர்வாதத்தை இழந்திருந்தாலும், இந்த நாள் உபவாச ஜெபத்திலே வந்து பங்கு பெற்ற நீங்கள் இன்று முதல் ஆசீர்வதிக்கப்பட்டு, இதுவரையிலும் கனி கொடுக்க முடியாமல் காணப்பட்டு கொண்டிருந்தால் இன்று முதல் கனி கொடுக்கும்படி கர்த்தர் மாற்றப் போகிறார். கனி கொடுப்பதோடு மட்டுமல்ல, ஒரு முத்திரை மோதிரமாக கர்த்தர், அதே அதிகாரம் 23வது வசனம் சொல்கிறது, ஆண்டவர் செருபாபேலை எருசலேம் தேவாலயத்தை 2வதாக கட்டின செருபாபேலை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், செருபாபேல், இன்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று என்றார். பாருங்கள், எவ்வளவு ஆச்சரியமான ஒரு வார்த்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் ஒரு மனிதனை, கர்த்தர் கனி கொடு, தேவன் நம்மை ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விட்டால் நம்ம கனி கொடுக்க ஆரம்பித்து விடுவோம். யோசேப்பு கனிதரும் செடியாக மாற்றப்பட்டு விடுகிறார். அதை போன்று அந்த ஊழிய பட்டியலில் இவரும் கூட ஆண்டவர் என்ன செய்கிறார், செருபாபேலை கர்த்தர் ஒரு முத்திரை மோதிரமாக மாற்றுகின்றதை நம்ம பார்க்கின்றோம். கனி கொடுத்தபடியினாலே தான் கர்த்தர் அவனை கொண்டு உடைய வாழ்க்கையில் இன்றைக்கு இதுவரையிலும் உங்களாலே ஜெபிக்க முடியாமல் இருக்கலாம், ஒரு சரியான ரட்சிப்புக்குள்ளே நீங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒருவேளை ஆகினால பாவ போராட்டத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் ஒரு விடுதலை தர விரும்புகிறார். இதுவரையிலும் உங்களை கனி கொடுக்க விடாதபடி, முத்திரை மோதிரமாய் மாற்ற விடாதபடி தடுத்த எல்லா அந்தகார வல்லமைகளிலிருந்தும் கர்த்தர் இந்த நாளிலே விடுதலை தர விரும்புகிறார். இத்தனை பேர் அதை விரும்புகிறீர்கள்? இந்த நாளிலும் ஒரு விசை, ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஒரு விசை என்னோடு கூட நீர் பேசும் என்று சொல்லி ஒரு நிமிடம் நம்ம ஜெபிக்க போகிறோம். தகப்பனே, ஒரு விசை உம்முடைய பாதத்திலே வருகிறோம் அப்பா. மனிதன் அப்பத்தினாலே மட்டுமல்ல, ஓ ரேகா மனா துராசியா, உம்முடைய ஆண்டவர் நாவிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளினாலும் பிழைப்பான் என்று சொன்னீரே. நாளில் இந்த உலகத்திலே இவ்வளோ சுவை நிறைந்த உணவுகள் இருந்தாலும் அவைகளை விட அதிகமான சுவை தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் திளைத்தேனிலும் மதுரமுள்ள உம்முடைய வார்த்தை ஆகிய மன்னாவை கொண்டு, ஆவிக்குரிய மன்னாவை கொண்டு, இரட்சிக்கின்ற மன்னாவை கொண்டு, ஆசீர்வதிக்கின்ற மன்னாவை கொண்டு, சுகம் தருகிற, பலன் தருகிற, ஆரோக்கியத்தை தருகிற, சமாதானத்தை தருகிற, நிம்மதியை தருகிற, பொருளாதார செழிப்புகளை தருகிற, கனி கொடுக்க வைக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. கனி கொடுக்க வைக்கிறவராகிய ஆண்டவரை, கனி கொடுக்க வைத்து முத்திரை மோதிரமாய் மாற்றக்கூடிய மாற்றின செருபாபேலை போன்று எங்களை நீர் மாற்றி இந்த மாதம் அற்புதம் ஆச்சரியமாய் வழிநடத்த போகிறதற்காக கோடான கோடி நன்றிகளப்பா. நாங்கள் எங்கெல்லாம் காயப்பட்டு கிடக்கிறோமோ காயங்களை கட்டி நீர் கரை சேர்க்க போகின்ற மேலான கிருபைகளுக்காக கோடான கோடி நன்றிகளப்பா. தொடர்ந்து நீங்கள் எங்களோடு இருந்து வழிநடத்தி உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அருளுங்க. நீர் அப்படி செய்தருள போகிறதற்காய் கோடி நன்றிகளப்பா. அப்படி மாண்டுகிற நாளில் உடைய பிள்ளைகள் நினத்தையும் கொழுப்பையும் உண்டதை போன்று உடைய வார்த்தைகள் கடந்து சென்று ஆண்டவரே ஆவியிலும் ஆத்துமாவிலும் அப்பா சரீரத்திலும் ஒரு மிகப்பெரிய விடுதலையை பெற்றுக்கொண்டு இந்த வார்த்தை இந்த நாளில் உபவாச ஜெபத்தில் நான் கலந்து கொண்டேன், இந்த வார்த்தையை நான் கேட்டேன், என்னை ஆண்டவர் விடுதலையாக்கினார் என்று ஏராளமான சாட்சிகள் எழும்பும் அளவுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறதற்காக, கனி கொடுக்கும்படி மாற்றப் போகிறதற்காய்
நியாயம் கட்டப்பட போகிறதற்காக, திருமண தடைகளை மாற்றப் போகிறதற்காய், குழந்தை செல்வங்களை தரப்போகிறதற்காக கோடான கோடி நன்றிகளப்பா. ஆண்டவரே, தொடர்ந்து நீங்கள் கூட இருந்து வழி நடத்துங்கப்பா. நீர் அப்படி செய்துள்ள போகிறதற்காய் கோடி நன்றிகளப்பா. எல்லா துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இவன் கேளு நல்ல பிதா. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். முதலாவது நாம் ரட்சிப்பு என்கின்ற ஒரு அந்த திராட்சை செடியை வைத்து, திராட்சை செடியிலிருந்து எடுக்கப்படுகின்ற அந்த திராட்சை ரசம், இவைகளை வைத்து முதலாவதாக 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் அதில் சில வசனம் அதில் நம்ம பார்க்கும் பொழுது 23வது வசனத்திலிருந்து, நம்முடைய நேரத்தை முன்னிட்டு எல்லா வசனங்களை நம்ம வாசிப்பதற்கு நேரம் இல்லை. 11வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து 34வது வசனம் வரையிலும் வாசிக்கும் பொழுது, அங்கே ஒரு மனிதனுடைய ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசுவினுடைய இரத்தத்தினாலே, அந்த விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுகிறான். ஆகையினாலே தான் பாவ இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று சொல்லப்படுகின்றது. ஆகையினால் இது நாம் பல இடங்களில் பல உயிர்களை பலி கொடுத்து இரத்தம் சிந்த வேண்டிய இடத்துல நமக்காக இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், கடைசி சொட்டு இரத்தம் வரையிலும் சிந்திவிட்டார். ஆகையினாலே அந்த இரத்தத்தை பார்த்து அந்த இரத்தத்தினாலே தான் நம்ம ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பாவ மன்னிப்பு நிச்சயம் கிடைக்கிறது, மீட்பு கிடைக்கின்றது, ரட்சிப்பு கிடைக்கிறது. அவன் பாவத்திலிருந்து வெளியே வர முடிகிறது, மதுபான பழக்கங்களிலிருந்து வெளியே வர முடிகிறது. இன்னொன்று வியாதி, பலவிதமான சாப கட்டுகளிலிருந்து அவன் வெளியே வருகிறது நிமித்தம், ரட்சிக்கப்படுவது நிமித்தம் பரலோகத்தில் இடம் ஆயத்தமாக்கப்படுகிறது. அவன் அக்னியும் கந்தகமும் எரிகிற அக்னி கடலுக்கு கடந்து போவதில்லை. 70 வருடம் அல்லது அதற்கு 80 வருடம் பலத்தின் மீது 80 வருடம் நேரம் வருத்தம் சஞ்சலம் என்று எழுதப்படும் இந்த வாழ்க்கையில், இவ்வளவு கால வாழ்க்கையில் இந்த உலகத்தில் எதற்காக நாம் பிறந்தோம், வாழ்கிறோம் என்கின்ற எண்ணங்களோடு நம்ம பத்திரிகைகளெல்லாம் இப்பொழுது பார்க்கவே முடிவதில்லை. அந்த அளவுக்கு தினந்தோறும் தற்கொலைகளை பார்க்க முடிகிறது. அநேகருடைய கடன் பிரச்சனைகள், குடும்பத்தில் நிம்மதியில்லாத சூழ்நிலைகள், ஏராளமான கருத்து வேறுபாடுகள், இவைகளை நிமித்தம் டெய்லி பத்திரிகைகளிலே பார்க்கத்தால் மீடியாக்களில் நம்ம பார்க்கும் பொழுது ஏராளமான உயிரிழப்புகள் நேரிட்டு கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கணும். இவைகளுக்கெல்லாம் ஒரே ஒரு பதில், இயேசுதான் நமக்காக அவர் என்ன செய்தார் என்றால், கடைசி ரத்தம் சிந்தினபடியினால் அந்த இரத்தத்தினாலே நம்முடைய ஜென்ம கர்ம 2 விதமான பாவங்கள், ஒன்று நம்ம பிறக்கிறதற்கு முன்பதாய் செய்த பாவங்கள், இன்னொன்று நம்ம பிறந்த பின்பு செய்கின்ற இந்த 2 விதமான பாவங்களிலிருந்தும் இயேசு நம்மை விடுதலையாக்குவதற்காக அவன் பிதாவாகிய தேவன் அவருடைய சொந்த மகன் என்று கூட பாராமல் இந்த உலகத்துக்கு அனுப்பி அவர் 33.5 ஆண்டுகள் வாழ்கிறார், 3.5 ஆண்டுகள் ஊழியம் செய்கிறார். இந்த ஊழியத்தினுடைய முடிவு என்னவாய் மாறுகிறது என்று இப்போ நன்றாக நாம் அறிந்திருக்கிறோம். சிறுவேளை கடைசி ரத்தம் வரையிலும் சிந்தி நம்முடைய பாவங்களுக்காக, ஜென்ம கர்ம பாவங்களில் நம்மை விடுவிப்பதற்காக, நாம் விடுவிக்கப்பட்டு ஆண்டவரோடு கூட வாழ்வதற்காக, பரலோகத்திற்கு கடந்து செல்வதற்காக, அதற்கு முன்பதாக இந்த உலகத்திலே வாழும் பொழுது ஒரு சபையிலே நம்முடைய இந்த ஆண்டவருடைய பிள்ளையாய் வாழ்ந்து அந்த திருவிருந்திலே பங்கு பெற்று நம் ஆண்டவருடைய பிள்ளையாய் வாழ வேண்டும் என்று பரிசுத்த வேதாகம் நமக்கு சொல்லுகிறது. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது நமது திருமுழுக்கு ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்வதன் மூலம் நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஆகையினாலே தான் முதலாவது அந்த பகுதியில் நான் சொன்ன பகுதி முழுவதும் என்ன சொல்லுகிறது என்றால், இயேசுனுடைய இரத்தத்துக்கு அடையாளமாகிய இந்த திராட்சை ரசம், இயேசுனுடைய சரீரத்துக்கு அடையாளமாகிய அப்பம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது பஸ்காவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. கம்யூனியன் அல்லது திருவிருந்தை குறித்து, ராப்போஜனம் திருவிருந்திலே பங்கெடுக்கின்றவர்கள். ஆகையினால்தான் மத்தேயு 6:32 இயேசு சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் இந்த பூமியில் நம்ம எவைகளெல்லாம் கேட்கின்றோமோ அவைகளெல்லாம் நமக்கு தந்து விடுவார். முதலாவது இந்த ஆண்டவருடைய வார்த்தைகள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளைக்கு ஒப்பான சுத்த சொற்களாக இருக்கிறது. ஒவ்வொரு வார்த்தையிலும் ரட்சிப்பு இருக்கிறது, ஒவ்வொரு வார்த்தையிலும் அபிஷேகம் இருக்கிறது, ஒவ்வொரு வார்த்தையிலும் இயேசு
வருகிறார் என்று நினைப்பூட்டுகிறது. திராட்சை செடி, திராட்சை கொடி என்று வரும்பொழுது கூட அதிலேயும் கூட பாருங்கள், இயேசுனுடைய பந்திக்கு கொண்டு சென்றது திராட்சை ரசமும் அப்பமும். இயேசுனுடைய சரீரத்துக்கு அடையாளமாகிய அப்பம், இயேசுனுடைய சரீரத்திலிருந்து அந்த 5 காயங்களிலிருந்தும் சிரசிலிருந்தும் கரங்களிலிருந்து விழாவிலிருந்து கால் புறப்பட்டு வந்த ஒவ்வொரு துள்ளி இரத்தத்துக்கு அடையாளம்தான் திராட்சை ரசம். அதுதான் பஸ்காவாக ஆண்டுடைய ஆண்டுடைய பிள்ளைகள் பந்தியிலே என்ன செய்கிறார்கள்? திருவிருந்திலே பங்கு பெற்று தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு பாவங்கள் மன்னிக்கப்பட்டதற்கு அடையாளமாக ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். இயேசு யோர்தான் நதியிலே ஞானஸ்நானம் பெற்று கரையேறுகிறதை நம்ம பரிசுத்த வேதாகமத்தில் நம்ம பார்க்கின்றோம். எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, திருமுழுக்கை பெற்று நம்ம பரிசுத்தமாய் வாழ்ந்து அதில் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு நம்முடைய வேலை என்ன? ஆண்டவருடைய பந்தியிலே பங்கு பெறுவர். அந்த பந்தியிலே கொடுக்கப்படுகிற ஒரு நுண்டு திராட்சை ரசம். இந்த பந்தியிலே பங்கு பெறுகிறவர்கள் பரலோகத்துக்கு வரும்பொழுது கர்த்தர் நியாயத்தீர்ப்பின் நாளிலே கிரீடங்களை கொடுத்து வழிநடத்துகிறவராயிருக்கின்றார். ஆமென், அல்லேலூயா. ஆகையினாலே நீங்கள் இந்த வசனத்தை ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23 ஆண்டவருடைய பந்தியை குறித்து, அவருடைய பந்தியில் எப்படிப்பட்டவர்கள் பங்கடைவார்கள் என்றெல்லாம் அங்கே எழுதப்பட்டிருக்கின்றன. ஆகையில் அதில் பந்திக்கு மெயின் காரியம் அவ்வளோ, அந்த திராட்சை செடியிலிருந்து கொண்டு எடுக்கப்படுகிற அந்த திராட்சை ரசம் இதுதான் அந்த நன்மை என்ன செய்கிறது என்றால், ஒரு மனிதனுடைய ரட்சிப்பினுடைய அடையாளம் என்ன? ஆண்டுடைய பந்திகளே திருவிருந்திலே பங்கு பெறுவது தான், அந்த கம்யூனியனிலே பங்கு பெறுவது தான். பங்கு பெறுவது இயேசுனுடைய வருகைக்கு அடையாளம். 1, 2 ரட்சிக்கப்பட்டதற்கு அடையாளம். அதற்கு பயன்படுத்தப்படுகிறது இந்த திராட்சை செடி. நமக்குடைய இதுவரையில் ஒருவேளை நீங்கள் திருவிருந்திலே பங்கெடுக்காமல் பின்வாங்கி இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த நாளிலிருந்து மறுபடியும் உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு நீங்கள் கட்டாயமாய் கடந்து போகின்ற திருச்சபையில் நீங்கள் என்ன செய்யுங்கள் என்றால், பந்தியிலே பங்கு பெற்று ஆமேன் ஆண்டுடைய வருகைக்கு ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. முதலாவது நம்ம செய்ய வேண்டிய காரியம். ஆகையினால்தான் 6:32 முதலாவது என்னுடைய ராஜ்யத்தை நீதியை தேடும் பொழுது உலகத்தில் நமக்கு என்னென்ன காயங்கள் இருக்கிறதோ, கடன் பிரச்சனை என்கின்ற காயங்கள், வியாதிகள் என்கின்ற காயங்கள், எல்லா காயங்களிலிருந்தும் படிப்படியாய் கர்த்தர் நமக்கு விடுதலை தந்து அற்புத பரிசுத்தமாக உலகத்திலே நம்மை வாழ வைத்து ஆமென் ஆண்டவர் ஒரு சாட்சியாக கர்த்தர் நம்மை நிறுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? ஆகையினால இதுவரையில் ஒருவேளை அந்த திருவிருந்துக்கு நீங்கள் பின்வாங்கி கொண்டிருக்கிறீர்களானால் இந்த நாளிலிருந்து ஒன்று கூட நீங்கள் அந்த பின்வாங்கி போன நிலையிலிருந்து கர்த்தர் மறுபடியுமாய் உங்களை ஆண்டவருடைய பந்திக்கு நேராய் கொண்டு வர பண்ணி பரலோகத்துக்கு கொண்டு வர போகின்றார். 2வதாக நாம் ஒரு காரியத்தை செய்ய போகிறோம். இந்த திராட்சை செடி நிமித்தமாய் ஒரு வருகின்ற ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம பார்க்கலாம். முதலாவதாக அது 2 பகுதியாக ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும் பொழுது பாருங்கள், இதுவரையிலும் அந்த திராட்சை செடி கனி இல்லாமல் இருந்தாலும் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்ன? நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அந்த ஆசீர்வாதம் எங்கிருந்து பாருங்களாக அந்த வார்த்தை எங்கு நிறைவேறுகிறது என்றால், முதலாவது இஸ்ரவேல் மக்கள் என்ன, அதற்கென்று ஒரு வசனத்தை வாசிக்கலாம். என்னாகமம் 13வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கிறேன். பின்பு அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரு குலைவுள்ள ஒரு திராட்சை கொடியை அறுத்தார்கள். அதை ஒரு தடியிலே 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள். மாதுளை பழங்களும் அத்திப்பழங்களும் சிலவற்றை கொண்டு வந்தார்கள். பாருங்கள், இந்த காரியம் என்னவென்றால், இந்த சம்பவம் எதை சொல்லுகிறது என்றால், இஸ்ரவேல் மக்கள் 430 ஆண்டுகள் எகிப்து நாட்டிலே பார்வோனுக்கு கீழே அடிமைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு காலகட்டம் வந்த பொழுது வாழ்நாளில் அவர்கள் அடிமையாக வாழ்வதற்கு தேவன் அனுமதிக்கவில்லை. 430 ஆண்டுகள் அடிமைகளாய் பார்வோம் வாழ்க்கை கசந்து போகிறது. கொடூரமாய் பயங்கரமான கடினமான வேலைகளை இஸ்ரவேல் மக்களை பார்வோன் செய்ய வைக்கின்றதை நம்ம பார்க்க முடிகிறது. அவனுடைய ஆட்களை கொண்டு. அப்பொழுது அந்த காலகட்டத்திலே தான் தேவன் மோசையை எழுப்பி என்ன செய்கிறார்? தெய்வ மனிதனாகிய மோசையை எழுப்பி இந்த மக்களை வெளியே கொண்டு வருகிறார். வரும்பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கென்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு தேசம் கானான் நாடு. அந்த கானான் நாட்டில் இன்றைக்கு இருக்கின்ற இஸ்ரேல் நாடு. இந்த நாட்டை இந்த
நாட்டை ஆண்டவர் என்ன செய்தார் என்றால் வாக்குத்தத்தமாக நான் கொடுப்பேன் என்று சொல்லி இருந்தார். ஆண்டவர் அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறுகிறது அறிந்து கொள்ளலாம். பாருங்கள், உபாகமம் 26வது அதிகாரத்தில் 1, 2 அதனுடைய கீழே 9, 10 சில வசனங்களை மட்டும் நான் வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேர்ந்து அதை கட்டிக்கொண்டு அதில் வாசம் பண்ணும்போது உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உன் தேசத்தில் நீ பயிரிடும் நிலத்தின் கனிகளிலெல்லாம் முதற் பலனை எடுத்து ஒரு கூடையிலே வைத்து உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாம் விளங்கும்படி தெரிந்து கொண்டும் அந்த காரியங்களை எல்லாம் சொல்கிறார். அது முதல் பலனை அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம். கீழே பாருங்கள், எகிப்தியர்களை ஒடுக்கி 6வது வசனத்தில் 5வது வசனம் அவங்க ஒரு பரதேசியாய் பாருங்கள், நாங்கள் எகிப்துக்கு போய் அவ்விடத்தில் பரதேசியை சஞ்சரித்து அங்கே பெரிய பலத்த திரட்சியான ஜாதியான பாருங்கள், எகிப்தியர்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலையை சுமத்தின போது எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை நோக்கி கூப்பிட்டோம். அவர்களின் தேவனை நோக்கி கூப்பிட கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் ஜெயித்து புறப்பட பண்ணி எங்களை இவ்விடத்திற்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். பாருங்கள், அதுக்கு முன்னாடி என்ன செய்கிறார் என்றால் வாசித்த வசனத்தில் அந்த வசனத்தின்படி கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் அதான் அந்த நாடு எப்படி இருக்கிறது, அதுக்கே தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் கொடுத்தே ஆகிவிடும், மாற்று கருத்தே இல்லை. ஆண்டவர் கானானுக்குள்ளே கொண்டு போக இஸ்ரவேல் மக்களை அங்கே இருக்கிற மோசே அந்த நாட்டை பார்க்கிறார். ஆனால் அவர் அந்த நாட்டுக்குள்ளே போக முடியாமல் காணப்படுகிற சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறோம். ஆனால் மரணத்தை காணாமல் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு பெரிய பரிசுத்தவான் மோசே. ஆகையினாலே அவர் கானானுக்குள்ளே போகவில்லை என்று மோசே ஒரு பெரிய பாவியான மனிதர் அல்ல, தேவ மனிதன் அல்ல. ஆகையினாலே அந்த சில காரியங்களிலே சில நியாய தீர்ப்புகள் கர்த்தர் தான் கொடுப்பார். நம்ம நியாயம் தீர்க்க முடிவதில்லை. ஏனென்றால் ஒவ்வொரு வசனங்களுக்கும் ஒவ்வொரு சம்பவங்களுக்கும் 7 அர்த்தங்கள் இருக்கின்றன. சரி போட்டும், இந்த வசனத்தை மோசே பார்க்க அனுப்பப்பட்ட 2 பேர் யோசுவாவும் காலேபும் இவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த தேசத்தை பார்த்து 12 பேரையும் அனுப்புகிறார். 10 பேர் என்ன செய்கிறார்கள், அந்த நாட்டை நம்ம பிடிக்கவே முடியாது. அங்கே இருக்கிற பயங்கரமான மக்கள் 31 ராஜாக்கள், அது பாருங்கள் முடியும். ஆனால் இந்த யோசுவாவும் காலேபும் என்ன செய்தி கொண்டு வருகிறார்கள், இந்த நாட்டு மக்களை முறியடித்து நம்ம கொண்டு வந்து விடலாம் என்று சொல்லி அந்த நாட்டை நம்ம பிடித்து விடலாம். ஏனென்றால் நம்முடைய மாம்சத்தின்படி நம்ம போகவில்லை, சுயமாகி நம்ம போகவில்லை, கர்த்தரால் வாக்கு பண்ணப்பட்ட தேசம். அது நமக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார் என்றால் அதை தந்து விடுவார் நம்பிக்கையோடு போகிறார்கள். 10 பேர் கொண்டு வந்த செய்தி அந்த நாட்டை நம்ம பிடிக்கவே முடியாது. காரணம், அங்கிருக்கிற மனிதர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. ஒரு மனிதன் 10 மனிதனுக்கு பலனுள்ளவர்களாக இருந்தார்கள், ராட்சதர்களாக இருந்தார்களாம். அவ்வளவு கொளுத்த மனிதர்களாய் வாழ்ந்தார்கள், அவ்வளவு செழிப்பான தேசம். ஆனாலும் யோசுவாவும் காலேபும் போய் 31 ராஜாக்கள் 7 ஜாதிகளை முறியடித்து 80% பிடித்து விட்டார்கள். மீதி 20% தாவீது பிடித்து விடுகிறார். ஆகையினால் தான் ஆண்டவர் தாவீதை இருதயத்துக்கு ஏற்றவன் என்ற பெயரை கொடுத்தார். கடைசியாக சீயோன் கோட்டையை 4 குன்றுகளில் ஒன்றாகிய சீயோன் கோட்டையை பிடித்ததே தாவீதான். ஆகையினால் தான் சீயோன் டேவிட் சிட்டி என்று எழுதப்பட்டு பாருங்கள். இங்கே நம்ம அந்த காரியத்தை விடுவோம். வாக்குத்தத்தம் பண்ண நாட்டு போய் திரும்பி வரும்பொழுது அவர்கள் கொண்டு வந்த ஒரு காரியத்தை அங்கே பார்க்கின்றோம். அப்போ கானான் நாடு, இந்த இஸ்ரவேல் நாட்டில் எஸ்கோல் என்கின்ற ஒரு பள்ளத்தாக்கு, இந்த பள்ளத்தாக்கிலிருந்து என்ன செய்கிறாங்க, ஒரு திராட்சை கொலையை வெட்டிட்டு வராங்க. ஒரு கொலையை ஒரு மனுஷனால் சுமக்க முடியவில்லை. அப்போ எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு இந்த மாதம் தரப்போகிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், ஒரு கொலை ஒரு மனிதனால் சுமக்க முடியலை. இடையில ஒரு தடியை பயன்படுத்தி 2 பேராக சுமந்துட்டு வராங்க. அப்போ அந்த அளவுக்கு உடனே இதை பார்த்தவுடன் எல்லாரும் ஆச்சரியப்பா, அவ்வளவு செழிப்பான தேசம்,
இதை நம்ம சுதந்திரித்து விடலாம். ஒருவேளை சில நேரங்களில் பாருங்கள், இது ஒரு அடையாளம். இதுவரையிலும் ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாய் செருபாபேலுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? நமக்கு அது செருபாபேலுக்கு அல்ல, நமக்கே சொல்லப்பட்டது வார்த்தை என்ன? இதுவரையிலும் உங்களுடைய ஹஸ்பண்டால் கணவரால் பயனில்லை, மனைவியால் பிரயோஜனம் இல்லை, பிள்ளைகளால் பிரயோஜனம், மருமக்களால் ஒரு வேளை இருக்கலாம், வருமானங்கள் தடையில்லாமல் எல்லாமே நின்று போன சூழ்நிலை. இன்று முதல் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். திருமண தடைகளை மாற்றப் போகிறார். குழந்தை செல்வங்களை தரப்போகிறார். வியாதிகளிலிருந்து விடுதலை தந்து வழிநடத்த போகிறார். ஆமன். கடன் பிரச்சனை என்கின்ற ஒரு பெரிய போராட்டத்திலிருந்து கர்த்தர் விடுதலை தந்து வழிநடத்தி அற்புதமான சாட்சியை நிறுத்தப் போகிறார். அப்பொழுது எப்படியானால் இதனுடைய ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? நம்முடைய வீடு, நம்முடைய நாம் பண்ணுகிற ஊழியம் எல்லாமே ஒரு கானான் நாடாக நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். நம்ம வீட்டில் ஒரு இடம் எஸ்கோல் பள்ளத்தாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அந்த இடத்திலிருந்து வெட்டி கொண்டு போகிறார்கள். அப்படி என்றால் கானான் நாட்டிலிருந்து வெட்டி கொண்டு வந்த இடம் பாருங்கள், எஸ்கோல் பள்ளத்தாக்கிலிருந்து வெட்டி கொண்டு வந்த திராட்சை குலையை வைத்து எழுதப்பட்ட வசனம். ஆகினால் என்னாகமோ 13வது அதிகாரம் 23வது வசனம். எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அறிந்து கொள்ள ஒரு காரியம் என்ன? நம்முடைய வீட்டில் இந்த மாதத்தில் கர்த்தர் தரப்போகிற ஆசீர்வாதம் என்ன? ஒரு எஸ்கோல் பள்ளத்தாக்கை கர்த்தர் ஆமென் அந்த பள்ளத்தாக்கில் வெட்டி கொண்டு வந்த அந்த திராட்சை குலைகளை போன்று கர்த்தர் திராட்சை குலை ஒரு செழிப்புக்கு அடையாளம், ஆசீர்வாதங்களுக்கு அடையாளம். ஆகையினாலே இந்த நாளிலும் கூட நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன? நம்முடைய ஊழியத்தில், நம்முடைய வீட்டில் கர்த்தர் ஒரு எஸ்கோலை எழுப்பி தரப்போகிறார். எஸ்கோல் என்கிற ஒரு பள்ளத்தாக்கை உண்டு பண்ணி அதிலிருந்து திராட்சை குலையை வெட்டி கொண்டு வெளியே போகும் அளவுக்கு கர்த்தர் நம்முடைய வீட்டிலே ஒரு பொருளாதார செழிப்பை தந்து நம்மை ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறார். ஆகையினாலே தொடர்ந்து இவைகளெல்லாம் கண்டபொழுது இதற்கு ஒரு அடையாளமாக இருந்தது. இதை கண்டதான் மறுபடியும் முன்னேறி போனார்கள். யோசுவாவும் காலேபும் இருந்த மற்ற எல்லாரும் போய் இதை பிடித்து கொண்டார்கள். எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்காய் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை இந்த மாதத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம் என்றால், நாம் சுதந்திரித்து கொள்ளும் அளவுக்கு கர்த்தர் நமக்காக அற்புதம் செய்ய போகின்றார். ரெண்டாவதாக அதோட இன்னொரு ஆசீர்வாதமான ஒரு காரியம் என்னவென்றால், யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்தில் ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடிகிறது. இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்திருந்த நாட்களில் ஊழியம் செய்த பொழுது முதலாவது அவர் என்ன செய்கிறார்? முதலாவது அற்புதத்தை கானாவூர் திருமண வீட்டில் அவர் செய்கிறத நம்ம அறிந்து கொள்ள முடியும். யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம் 1லிருந்து 11வது வசனம் வரையிலும் இயேசு முதலாவது என்ன செய்கிறார்? இஸ்ரேல் நாட்டில் இருந்த கானாவூரில் இருந்த ஒரு வீட்டுக்கு அவர் திருமண வீட்டிற்கு இயேசு அழைக்கப்பட்டிருந்தார். இயேசு அங்கே கடந்து போகிறார். திராட்சை ரசம் குறைபடுகிறது. இந்த திராட்சை செடியிலிருந்து எடுக்கப்படுகிறது. அந்த திராட்சை ரசம் குறைபடுகிறது. ஆனால் அந்த குறைவை கண்டு என்ன செய்கிறார்? இயேசு கலங்கி போகவில்லை, பின்வாங்கி போகவில்லை, பின்மாற்றம் அடைந்து போகவில்லை. இயேசு சந்தோஷப்படுகிறார். காரணம் என்ன? இயேசு தனியாக செயல்படவே இல்லை. அவர் பிதாவினிடத்தில் ஆலோசனை கேட்டு இந்த திராட்சரசம் குறைபட்டிருக்கும் பொழுது இயேசு பிதாவினிடத்தில் ஜெபிக்கும் பொழுது சொல்லுகிறார், இங்கே தான் உன்னுடைய முதலாவது அற்புதத்தை நீ செய்ய போகிறாய் என்று இயேசுவோடு பிதா பேசுகிறார். இதை பேசினவுடன் இயேசு என்ன செய்கிறார் என்றால், திராட்சரசம் குறைபட்ட பொழுது சாதாரண தண்ணீரை பாத்திரங்களில் குடங்களில் நிரப்புங்கள் என்று சொல்லி, ஜாடிகளில் அல்லது குடங்களில் அல்லது பாத்திரங்களில் என்ன செய்யுங்கள்? நிரப்புங்கள் என்று சொல்லுகிறார். நிரப்ப சொன்னவுடன் பிதாவுடைய ஆலோசனைப்படியே என்ன செய்கிறார்? நிரப்புகிறார்கள். உடனடியாக அதை கர்த்தர் என்ன செய்கிறார்? பிதாவை நோக்கி இயேசு ஜெபித்தவுடன் சாதாரண தண்ணீர் எல்லாம் திராட்சரசமாய் மாறி எல்லாருக்கும் கொடுக்க சொல்லுகிறார். கொடுத்த பொழுது எல்லாருக்கும் ஆச்சரியம். இதுவரையிலும் கிடைக்காத, எல்லாரும் இதற்கு முன்னால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க? நல்ல திராட்சரசம் கொடுத்துருவாங்க, அப்புறமா மோசமானதை கொடுப்பாங்க இல்லையா, மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, சரி கலந்து என்ன பண்ணுவாங்க? கொடுப்பாங்க. ஆனால் இயேசு இதற்கு முன்னாடி நல்ல திராட்சரசத்தை கொடுக்கிறார். பின்பு என்ன செய்கிறார்? அதை விட அதிகமான சுவை நிறைந்த ஒரு திராட்சரசத்தை கொடுக்க காரணம் இதில் என்ன அறிந்து கொள்ளுகிறோம் என்றால், ஒரு காரியம் இந்த நாளில் இதுவரையில் நீங்கள் எப்படி முதல்ல 2-3 காரியங்கள் இருக்கின்றன. ஒன்று, இன்றைக்கு குறைகளை கர்த்தர் நிறைவாக்கப் போகிறார். 2, திருமண தடைகளை மாற்றப் போகிறார். முதலாவது குறைகளை ஆண்டு 2 காரியத்தை, அந்த காரியத்தில் இயேசு முதலாவது அற்புதத்தை திருமண வீட்டிலே செய்வதற்கு காரணம் என்ன? பிதாவாகிய தேவன் திருமணத்தை நேசித்தார். ஆமென். ஆகையினாலே
தன் குடும்பங்கள் வளர வேண்டும். குடும்பம் என்கின்ற ஒன்றை ஏற்படுத்துவதற்காகத்தான் மனிதனை ஆணும் பெண்ணுமாக அவர் உருவாக்கி இருக்கிறார். ஆகையினால் முதலாவது அற்புதம் அங்கே செய்து என்ன செய்கிறார்? ஃபஸ்ட்டு குறைகளை நிறைவாக்குகிறார். இன்றைக்கு நமக்கு இதுவரையில் திராட்சை செடியிலிருந்து எடுக்கப்படுகின்ற திராட்சை ரசம், அதிலிருந்து ஒருவேளை அந்த இதுவரையிலும் நம்ம ஆகையினால் இதுவரையிலும் கனி கொடுக்க முடியாத சூழ்நிலைகள் தான். இது முந்தின ரசம் முடிந்து போகிறது. சாதாரண தண்ணீரோடு நின்று கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன? இதுவரையிலும் நீங்கள் ஆண்டவருக்காக பயன்பட்டதை விட, ஆண்டவருக்காய் கொடுத்ததை விட, ஊழியங்களுக்காய் கொடுத்ததை விட, உங்களுடைய வீடு ஆசீர்வதிக்கப்படுவதற்காக நீங்கள் தேவனுடைய இதுவரையிலும் உங்களுக்கு கிடைத்த பணங்களை விட, பொருட்களை விட, ஆமென், கர்த்தர் இந்த நாளிலிருந்து இந்த இன்று இதுவரையிலும் இருந்த ஆசீர்வாதங்களை விட அதிக சுவை நிறைந்த ஆசீர்வாதங்களை, நாம் அதிகமாய் விரும்பக்கூடிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை வழி நடத்த விரும்புகிறார். ஆகையினாலே இன்றைக்கு இந்த திராட்சை ரசம் எதை காண்பிக்கிறது என்றால், ஒன்று, கர்த்தர் குறைகளை நிறைவாக்கப் போகிறார். எத்தனை பேருடைய வாழ்க்கையில் ஒரு குறைவோடு நீங்கள் இந்த இடத்திலே வந்திருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு குறைகளை நிறைவாக்கி அனுப்புகிற நாள் என்பதை மறந்து போகாதிருங்கள். 2 திருமண தடைகளை கர்த்தர் மாற்றப் போகிறார். இயேசு முதலாவது திருமண வீட்டுக்கு கடந்து போய், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏராளமான திருமண காரியங்கள் தடைப்பட்டு போய் நீங்கள் நின்று கொண்டிருந்தாலும், குழந்தை செல்வங்கள் இல்லாமல் இருந்தாலும், இன்றைக்கு கர்த்தர் அற்புதம் செய்யும். இயேசு திருமணத்தை நேசித்தார். பிதா அதற்கு உதவி செய்கிறார். முதலாவது அற்புதத்தை அங்கே செய்து சாதாரண தண்ணீரை திராட்சரசமாய் மாற்ற முடியுமானால், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இதுவரையிலும் வருகிற வருமானங்கள் எல்லாம் வட்டிக்கு கொடுத்தும் பலவிதமான வட்டி கடன்களாலும் வங்கிகளிலே வைக்க ஏராளமான வருமான தடைகள், அதை தாண்டி வருமானங்கள் வந்தாலும் எல்லாம் வீணாய் சிலந்து போகிற நிலைகளால் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றப் போகிறார். இன்றைக்கு அற்புதம் செய்கிற நாளாக திராட்சரசம் முதலாவது இயேசுனுடைய பந்தி, அது ரட்சிப்புக்கு அடையாளம். 2வது எஸ்கோல் பள்ளத்தாக்கில் கானான் தேசத்திலிருந்து இந்த இஸ்ரேல் வெட்டு கொண்டு வந்த அந்த திராட்சை கொல்லை எஸ்கோல் பள்ளத்தாக்கிலிருந்து. 3வதாக திராட்சை ரசம் குறைப்பட்ட பொழுது அதை கர்த்தர் நிறைவாக்குகிறார். 4வதாக ஒரு காரியத்தை நம்ம பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். கடைசியாக ஏற்கனவே நம்ம கடந்த மாதம் தியானித்த காரியங்கள் தான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 30 to 34 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஏற்கனவே சொன்ன காயம் ஒரு மனிதன் திருடர் கையில் அகப்பட்டதை நினைத்தவன் உடைய வசனங்களை எல்லாம் எடுத்து விட்டார்கள். அழைத்து குற்றுயிராக்கி விட்டு போனார்கள். ஆனால் உதவி செய்ய வேண்டிய ஒரு ஊழியக்காரர்களாகிய லேவியனும் ஆசாரியனும் கூட விட்டு போகிறார்கள். ஆனால் அவனை கரையேற்றுவதற்கோ காப்பாற்றுவதற்கோ அவனுக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை. ஆனால் இன்றைக்கு அதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு கடைசியாய் வியாதிகளிலிருந்து, சாத்தானுடைய போராட்டங்களிலிருந்து, சத்துரு போராட்டங்களிலிருந்து இன்றைக்கு ஆண்டவர் விடுதலை தரப்போகிறார். இன்றைக்கு அவருடைய தழும்புகளினாலே நீங்கள் சுகமாக்கப்பட போகிறீர்கள். இங்கே ஒரு சில மருத்துவர்கள் கூட உங்களை கைவிட்டிருக்கலாம். ஆனால் நல்ல சமாரியனாகிய இயேசு இன்றைக்கு உங்கள் மத்தியிலே கடந்து வர விரும்புகிறார். ஒரு மனிதனுக்கு எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் பயன்படுத்தி என்ன செய்கிறார் என்றால், காயங்களை உருகி காயங்களை கட்டி நல்ல சமாரியனாகிய இயேசு வந்து என்ன செய்கிறார்? அவருடைய வாகனத்தில் எடுத்து அவருடைய வீட்டில் கொண்டு போய் பராமரிக்கின்றார்கள். இதுவரையிலும் நீங்கள் பராமரிக்கப்பட முடியாமல் பலவிதமான வியாதிகளினாலே நீங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். ஒருவேளை வெளியே சொல்ல முடிகிற நோய்கள், சொல்ல முடியாத நோய்கள், நரம்பு சம்பந்தமான வியாதிகள், எலும்பு சம்பந்தமான வியாதிகள், மூளை நரம்பு பாதிக்கப்படுவர், கேன்சர், எத்தனையோ வியாதிகள் பரிசுத்தமே எழுதப்பட்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. கடைசி நாட்களில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, காயம் கட்டுகிற ஒருவர் இருந்து கொண்டே இருக்கிறார். எத்தனையோ பேருடைய சாட்சிகளை நான் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் நம்முடைய ஒரு சாதாரண தரை வலிக்கும், வயிற்று வலிக்கும் நம்மாலே தாங்க முடியாமல் நம்ம மருத்துவமனையை தேடி போகிறோம். ஆனால் அது தவறல்ல. ஆனால் அதற்கு முன்பதாக நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் இந்த நாளிலே சொல்கிற வார்த்தை என்ன?
அவருடைய தழும்புகளினாலே நீங்கள் சுகமாவீர்கள். இங்கே ஒரு மனிதன் காயம் கட்டப்பட்டவுடன் அவனை வாகனத்தில் எடுத்து வீட்டிலே கொண்டு போய் பராமரித்ததை போன்று காயம் கட்டுகிற இயேசு நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறார். அவருடைய சரீரத்தில் ஏற்பட்ட தழும்புகளை கொண்டு நமக்கு சுகத்தையும் வேலனையும் ஆரோக்கியத்தையும் தந்து நம்மை வழிநடத்த விரும்புகிறார். என கண்பதனுடைய பிள்ளைகளை அமெரிக்க நாட்டில் ஓரல் ராபர்ட் என்ற ஒரு மிகப்பெரிய மனிதன், அவர் செய்யாத அற்புதங்களை கிளையா. இயேசு கூட பாருங்கள், மரித்தவர்களை கூட உயிரோடு எழுப்புகிறார். அதற்கு பின்பு இயேசுடைய சீசர்கள் அதை போன்று அதற்கு பின்பு வந்திருக்கிற அநேகர் இன்றைக்கும் அற்புதங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் அதை சிலர் சாட்சிகளாய் சொல்கிறார்கள், சிலர் என்ன செய்கிறார், சொல்லாமலேயே மனதில் வைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தர் என்ன செய்ய போகிறார், நம்மை கொண்டு ஒரு அற்புதத்தை செய்வதற்காக இடத்திலே கடந்து வருகிறார். காயம் கட்டுவதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு திராட்சை ரசம் இன்றைக்கு ஒரு காயம் கட்டுவதற்கு திராட்சை செடியிலிருந்து எடுக்கப்பட்ட திராட்சை ரசம் பயன்படுத்தப்பட முடியுமானால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வதற்கு ஒரு லேஸ் தான். ஆண்டவர் நல்ல ஒரு பரிகாரியாக, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னார். வியாதிகளை உங்களை விட்டு விலக்குவேன் என்று சொல்கிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்காக நம்முடைய சரீரத்திலே காணப்படுகிற, உங்களுடைய சரீரத்திலே காணப்படுகிற வியாதிகளிலிருந்து இன்னொரு பக்கம் சாத்தான் கொண்டு வருகிற வியாதி என்ன தெரியுமா? மன சோர்வு என்கின்ற வியாதி. மன சோர்வு வந்தாலே சரீரத்தில் அவ்வியாதிகள் வருவதற்கு இன்னொரு வேத பண்டிதர் அழகாக அப்படி என்று லாசர் ஒருவர் எழுதுகிறார். மனிதனுடைய வாழ்க்கையில் வியாதிகள் வருவதற்கு காரணம் என்ன? முதலாவது சாத்தான் ஒரு மன சோர்வை அனுப்புகிறான். சோர்வை அனுப்பி நீங்கள் சில நேரங்களில் கேள்விகளை எழுப்புகின்றான். ஏராளமான காணிக்கை கொடுக்கிறாயே, ஊழியம் செய்கிறாயே, ஆண்டவருக்காய் ஓடுகிறாயே, மறுபடி ஏன் உனக்கு இந்த வியாதி என்று சத்துரு என்ன செய்கிறான்? மனதிலே கொண்டு வர பண்ணி அவனுடைய அந்த கொண்டு வர பண்ணி அதற்கு பின்பு அவன் சோர்வின் ஆவிக்குள்ளே கடந்து போகிறான். அப்படிப்பட்ட அந்த சோர்விலிருந்து ஆண்டவர் சில அந்த சோர்வுக்குள்ளே கொண்டு போவதே சத்துரு. சோர்வுக்குள்ளே போனவுடன் கடமைகளை சரிவர செய்ய விடாதபடி சரீரத்தை பலவீனப்படுத்தி விடுகிறான். ஆகையினாலே இந்த நாளிலே நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்திலே காயப்பட்டு சோர்வடைந்து ஏதோ ஒரு வியாதியினாலே பாதிக்கப்பட்டு காணப்பட்டு கொண்டிருக்கலாம். மூச்சு திணறல் வியாதிகள், இப்படிப்பட்டதான கொடிய வியாதிகளாயிருந்தாலும் இன்றைக்கு இயேசு என்ன செய்கிறார்? விடுதலை தர விரும்புகிறார். முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் அந்த இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர் உங்களுக்காய் சிந்தின அந்த இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை தர அவர் இந்த இடத்துல வந்திருக்கிறார் என்பதில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. எல்லோரும் எழும்பி நிற்கலாம். நம்ம ஜெபிக்க போகிறோம். நாளில் கூட ஆண்டவரே ஒரு விசையப்பா உம்முடைய பாதத்தை எல்லாரும் எழும்பி நிற்கலாம். நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நாளில் கூட ஆண்டவரே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள் என்று 6:33 வாசிக்கின்றபடி முதலாவது அவனுடைய ராஜ்யத்தை தேடுவதற்கு அடையாளமாக ஆண்டவரே உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு, உங்களுடைய குறைகளை அறிக்கையிட்டு, ஜப குறைவுகள் ஒருவேளை ரட்சிக்கப்படாதவர்கள் இயேசுவே என்னுடைய கடந்த காலத்தில் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா பாவங்களிலிருந்தும் என்னை விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே. நான் ஆண்டவரே ஆண்டவரே ஜென்ம பாவம், கர்ம பாவம், இந்த பூமியிலே பிறந்த பின்பு செய்கின்ற பாவம், பிறப்பதற்கு முன்பதாக பெற்றோர்கள் மூலமாக ஆண்டவரை ஏற்பட்ட பாவங்கள் இவைகளிலிருந்து ஒரு முழு விடுதலை என்று எனக்கு தாரும் என்று இயேசுவை நோக்கி எல்லாரும் கேட்கலாம். இயேசுவே இந்த நாளிலும் கூட ஆண்டவரே ஒரு விசையப்பா எனக்கு என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக, அக்கிரமங்கள் நான் விடுதலையாக்கப்படுவதற்காக, என்னுடைய குடும்ப சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்படுவதற்காக, மதுபான பழக்கங்களிலிருந்து என்னுடைய கணவர் விடுதலையாக்கப்படுவதற்காக, என்னுடைய குடும்ப பிள்ளைகள் விடுதலையாக்கப்படுவதற்காக, இன்னும் வியாதிகள் ஆண்டவரே இயேசுவை நோக்கி நீங்கள் யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறீர்களோ இத்தனை பேருக்கும் இயேசு அற்புதம் செய்து ஒரு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை தந்து அவர் நம்மை வழி நடத்த போகிறார். ஓ தேங்க்யூ, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஒரு விசையப்பா ஜெபத்தில் இந்த நாள் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களிலே தந்து ஜெபிக்கிறேனப்பா. ஒவ்வொருவரையும் அப்பா உம்முடைய கல்வாரி சிலுவிலை சிந்தின இரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்தி பிள்ளைகளாக யாரெல்லாம் ஜெபித்து
கொண்டிருக்கிறார்களோ, கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருக்கு முன்பாக உம்முடைய அந்த சிலுவையிலிருந்து புறப்பட்ட அந்த ரத்தம் இப்பொழுது அரசு இப்பொழுதே காண்பித்து கொடுங்கப்பா. ஆண்டு பார்க்கட்டும். இப்பொழுதே அக்கிரமங்களிலிருந்து விடுதலை கொடுங்க, சாபங்களிலிருந்து விடுதலை கொடுங்கப்பா. சாப கட்டுகள், மரண போராட்டங்களிலிருந்து கர்த்தர் இப்பொழுது விடுதலை ஆக்குகின்றதற்காக கோடான கோடி நன்றிகளப்பா. அன்று இயேசு உங்களை விடுதலை ஆக்கினார், மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஒரு மெய்யான விடுதலை தந்து ஆமென் கர்த்தர் வழி நடத்த போகிறதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ரெண்டாவதாக ஆண்டவர் இந்த நாளில் அவங்க சொன்ன காரியம் என்ன? இன்று முதல் இதுவரையிலும் ஒரு செடிகளுக்கு திராட்சை செடியிலே கனி இல்லை. ஆனால் அந்த செடி இன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்காக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் நாட்டிலிருந்து எஸ்கோல் பள்ளத்தாக்கு வெட்டி கொண்டு வந்த திராட்சை கூலை ஒரு மனிதனால் சுமக்க முடியும். தடையில் 2 பேர் சுமந்து இவ்வளோ பெரிய சிழைப்பும் ஆசீர்வாதமும். இன்றைக்கு என்னை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், ஊழியங்களை ஆசீர்வதிங்கப்பா. எங்களுடைய தேசம் ஆசீர்வாதமான தேசமாய் மாறட்டும், சாபங்கள் இல்லாத தேசமாய் மாறட்டும் அப்பா. மதுபானங்கள் எல்லாம் தடுத்து நிறுத்தப்படட்டும் ஆண்டவரே. போதை பழக்கங்கள் எல்லாம் நிறுத்தப்படட்டும் ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லா ஆண்டவரே பாலியல் பலாத்காரங்கள் எல்லாம் தடுத்து நிறுத்தப்படுவதாக ஆண்டவரே ஆமெனப்பா. ஒரு விசை மன இறங்கி பொழுதே அற்புதம் செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. நாங்கள் அதை போன்று ஆசீர்வாத தடைகளோடு காணப்படுகிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வாத தடைகளை மாற்றி அற்புதங்களை செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. அதை போன்று இந்த நாளிலும் இயேசுவே இருந்த பூமியிலே வாழ்ந்திருந்த நாட்களில் முதலாவது அற்புதத்தை கானாவூர் திருமண வீட்டில் நீர் செய்து நிறைவேற்றினதை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு திருமண தடைகளோடு காணப்படுகிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேனப்பா. கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிற அத்தனை குடும்பங்களிலும் ஒரு அற்புதம் நடந்து ஒரு அற்புதமான சாட்சியாக உடைய பிள்ளைகளை கொண்டு வாங்க. 2 பொருளாதாரத்தில் திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது சாதாரண தண்ணீரை கொண்டு வந்தார்கள். சாதாரண தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி அற்புதம் செய்த இயேசு இந்த ஜெப நேரத்தில் அப்பா அதிசயங்களை காண பண்ணி அற்புதங்களை செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. முதலாவது அற்புதம் இயேசு கானாவூர் திருமண வீட்டில் செய்ததை போன்று அந்த வீட்டுக்குமே அழைத்திருந்தார்கள். எல்லாரும் ஆண்டவரே அப்பா இந்த நாளிலும் ஒவ்வொரு காரியங்களுக்கும் உம்மை முன்வைத்து செயல்பட கிருபை கொடுத்து வழிநடத்தி அற்புதமான ஒரு சாட்சியை நிறுத்துங்கப்பா. ஆமேனப்பா. நீர் அப்படி செய்தருளா போகிறதற்காக நன்றி. நீ உன் பிள்ளைகளையும் காண்பாய் என்கின்ற வாக்குத்தத்தம் நிறைவேற கிருபை கொடுத்து வழிநடத்தி ஆசீர்வதிங்க. நீர் அப்படி செய்தருள போகிறதற்காக நன்றி அப்பா. அதை போன்று இந்த நாளிலும் ஆண்டவரே வியாதிப்பட்டு வந்திருக்கிற மரண போராட்டத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எல்லா உங்களுடைய சரீரத்தில் ஏற்பட்ட காயப்பட்டு ஆண்டவரே திருடர் கையில் அகப்பட்ட ஒரு மனிதரை போன்று சில வியாதிகளின் நினைவிலிருந்து வெளியே வர முடியாதபடி ஆண்டவரே காணப்பட்டு கொண்டிருக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் காயங்கட்டுகிற சமாரியனாக நீர் கடந்து போனீர் அல்லவா. இன்றைக்கு அவனுக்காக மனதுருகி திராட்சை எண்ணெயும் திராட்சை ரசத்தையும் பயன்படுத்தி காயங்கட்டி அப்பா பராமரிக்கப்பட்டதை போன்று இன்றைக்கு ஆண்டவர் எல்லா வியாதிகளிலிருந்தும் விடுதலை தந்து அற்புதமான ஒரு சாட்சியை நிறைவேற்றுங்க. நீங்கள் அப்படி செய்தோட போகிறதற்காக கோடி நன்றிகளப்பா. தொடர்ந்து நீங்கள் கூட இருந்து வழி நடத்துங்க தகப்பனே. ஆசீர்வதி இந்த நாளிலும் ஆண்டவரே ஒரு விஷயப்பா என்னென்ன விண்ணப்பங்களோடு உடைய பிள்ளைகள் வந்திருக்கிறார்களோ அத்தனை விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவரே பதில் கொடுத்து மன சாட்சியை நிறுத்துங்க. நீர் அப்படி செய்தோட போகிறதற்காக கோடி நன்றிகளப்பா. நாள் ஜெபத்திற்காக ஒரு ஜெபித்த கொடுத்த உழைத்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த செய்தி யாரெல்லாம் கேட்டார்களோ தன்னை பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆண்டவரே ஒரு மிகப்பெரிய சாட்சியாய் நிற்க கிருபை தந்து வழி நடத்துங்க. பரலோகத்தில் உடைய பிள்ளைகள் வந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த இந்த நாளில் ஆண்டுடைய வார்த்தையை கேட்ட ஒருவர் கூட ரட்சிக்கப்படாமல் யார் இருந்தாலும் ரட்சிக்கப்பட பரலோகத்துக்கு கடந்து வர கிருபை நடத்துங்க. ஆசீர்வதிக்கப்பட முடியாமல் காணப்படுகிற தன்னை குடும்பங்களிலும் உடைய ஆசீர்வாதங்களை அனுப்பி ஆண்டவரே காயம் கட்டப்பட்டு
திட்டப்படும்படி மாற்றுங்கப்பா. திராட்சை கூலை அதை போன்ற உடைய பந்தி ஆண்டவர் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கும் பொழுது பந்தி பஸ்காவில் திருவிருந்திலே பங்கு பெற்று ஆண்டவரே பரிசுத்தமாய் வாழ்ந்து ஆண்டவர் சாட்சியாய் வாழ்ந்தப்பா. உம்முடைய நாம் மகிமைக்காய் வாழ ஆண்டவரே கிருபை கொடுங்க. நீர் அப்படி செய்தருட போகிறதுக்கு நன்றி அப்பா. இன்று முதல் நீரங்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே ஒரு திராட்சை செடி ஆண்டவரே திராட்சை ரசம் இப்படியெல்லாம் பயன்படுகிறது என்று நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே திராட்சை செடி உமக்கடையாளப்பா. அதற்கு அடுத்தபடி எங்களையும் பூமியில் ஒரு திராட்சை செடியாக நீர் வைத்திருக்கிறதற்காய் கோடி நன்றிகளை தொடர்ந்து நீங்கள் கூட இருந்து வழி நடத்துங்கப்பா. ஆசீர்வதிங்க. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதா. ஆமென்.